லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 501 அடிச்சிருக்கேன். 501 நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் மட்டும்தான் வந்துடுது. பார்த்தீங்கன்னா 3க்கு 1 வந்து இறக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 35 வரும்னு நினச்சோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு ஒரு கசிங் சூப்பரான கசிங் வேறு மெத்தட் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இன்றைக்கே ஒரு அருமையான வின்னிங்ஸை நம்ம மிஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு புது மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க வந்தால் சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ண மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. திருடிஜில் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 5000 பிசி வின்னிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜில் அதே மாதிரி 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வின்னிங் ப்ரைஸ், பிசி வின்னிங் 1000 ரூபா. திருடிஜில் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 ரூபா, சீபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 28,000, பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. திருடிஜில் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32,000 வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சீபோர்டு வின்னிங் 50 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜில் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுத்துட்ருங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜில் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 4,53,000 கேரளா மட்டும்தான். 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சீபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 புக்கிங் நம்பர் தான் வைக்கிற மாதிரி தான் வச்சுருங்க. உடனே வின்னிங் அமௌண்ட்லாம் கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டுக்கு வின்னிங் அமௌண்ட்டுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. மகளே, இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ்ஸிங் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க யார் பெஸ்ட் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மகளே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3 கொடுத்துருப்பாலாம், 3 எதிர்பார்த்துருப்பாப்பில் இருக்குது. நமக்கும் 3 தான் எதிர்பார்த்தோம், பார்த்தீங்கன்னா 5 தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தண்டபாணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 0 பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவர் ஒண்டி தான் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு 0 சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கரிக்கவதம் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பர் கொடுத்துட்டு தான் வரப்போ ஒரு ஆல் போர்டுலாம் பி போர்டுக்கு 7 9 0 கொடுத்துருக்காப்புல. 0 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும்போது கரிக்கவதம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல் போர்டு கொஞ்சம் கொடுக்குறாப்புல. ஆல் போர்டு இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. அடுத்தது தண்டபாணி அவரும் பார்த்தீங்கன்னா 0 ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 0 கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க, கொஞ்சம் ஒரு வின்னிங் எடுக்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே மகளே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 581 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இதை பற்றி நம்ம வேறு ஆப்ஷன் போட்டு எடுக்க போகிறோம். வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 581 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏஎன்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 375 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 581 வச்சுருக்கல 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 245 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 245 டிஏஎன்னுங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 375 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 245 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 2 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 864 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 864 டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 375 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதற்கு 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. மகளே, பார்த்திங்கன்னா 864 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 501 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா நம்ம 501 டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 375 போடையில் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 7 அல்லது 9ன்னு வரலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 79 97 கூட அடிக்கலாம். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 நம்பர்ஸ் அப்படியே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மகளே, பார்த்திங்கன்னா நம்ம 501 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. நாளைக்கு பி போர்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 581 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 245 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் 6 2 கிடச்சிருக்கு.
6ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 864 வச்சு அடிக்கிறது நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா வந்து பி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நாளைக்கும் பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 7 அல்லது 9 வர மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஆல் போர்டு வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே மகளே, அடுத்தது வந்து நம்ம ஒரு 4 days பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 581 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளக்கூடிய ஆல் போர்டு வந்து வேறு மெத்தடில் நம்ம வந்து எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 581 போடுகிறோம். டிஏஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 824 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் இருக்கிற 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 581 வச்சுருக்கு 2 6ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 245 இருக்குது. அதை வச்சு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 245 டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 824 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 4 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 245 அடியில் நமக்கு 6 அல்லது 4 கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 864 இருக்குது. அதை வச்சு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 864 டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 824 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 அல்லது 1 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 864 வச்சு அடிக்கல 3 1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 501 இருக்குது. அதை வச்சு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 501 டிஏஎன் ஆப்ஷன் போட்டு 824 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 501 வச்சு அடிக்கிறதுல நமக்கு 4 0ன்னு இருக்குது. இதில் நமக்கு 0 நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 7 அல்லது 9ஆம் நம்பர் எடுத்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி 70 07 ப்ளே பண்ணுங்கள். இல்லை 49 94 இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணி கிராஸில். மகளே, பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 7 அல்லது 9 வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 70 07 79 97 04 40 90 09 94 49 பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸுமே தொடர்ந்து மேட்ச் ஆகிறதுனால நம்ம வந்து 2 நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான நம்பர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கு படி பார்த்தா நமக்கு 70 07 இல்லைனா 79 இந்த 2 நம்பர்ஸ் கொஞ்சம் வரலாம். அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டில் 90 09 இந்த 3 நம்பர்ஸ் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மகளே, இந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்காக பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நேற்றுக்கே நம்ம 5 3 மார்க் பண்ணோம். பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. கொஞ்சம் வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம போர்டுன்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா எந்த போர்டில் பாஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் நீங்களும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த போர்டுன்னு பார்த்து கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்க நம்ம வந்து கசிங் கொடுத்துருவோம். நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னோட கணக்குப்படி பார்த்தா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.